प्रेम भरी याद लेते हुए बाबा ने विशेष அன்பு நிறைந்த உள்ளத்தோடு நான் வத்தனத்தில் பாபாவிடம் சென்றபொழுது எப்படி விசேஷமாக வாயுமண்டலத்தில் ஊக்கம் உற்சாகம் நிறைந்ததாக இருந்தது. ஊக்க உற்சாகத்துடன் கூடவே சிநேகம் நிரம்பி இருந்தது. சிநேகம் மற்றும் ஊக்கம் உற்சாகத்தில் அனைவரும் ரொம்ப மகிழ்வாக ஊக்கம் உற்சாகத்தோடு இருந்தார்கள். ஊக்கம் உற்சாகத்தோடு சிநேகம் சேரும் பொழுது அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக தெரிந்தார்கள். பாபாவுடைய குழந்தைகள் அந்த அலைகளானது வாயுமண்டலமானது பார்க்கும் பொழுது அனைவரும் மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஏற்கனவே அன்பு நிறைந்த வாயுமண்டலமாகவும் இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு பாபா அங்கே வந்தார். பாபா வந்து அனைவருக்கும் உள்ளபூர்வமான சுப பார்வையின் மூலமாக சுப திருஷ்டியின் மூலமாக கொடுக்கல் வாங்கல் செய்தார். இவ்வாறு அனைவரும் பாபாவுடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு நம்முடைய மூத்த சகோதரர் பிரதர் நிர்வேர்ஜி அவர்களும் பாபாவுக்கு முன்பே வந்தார். அப்பொழுது நிர்வேர்பாயினுடைய 2 ரூபத்தை நான் பார்த்தேன். ஒன்று பாபாவுக்கு ரைட் சைடில் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தார். இன்னொரு பக்கம் அவர் அனைத்திலும் முழுமையானவராக, சம்பன்னமானவராக, இயற்கை வென்றவராக, மாயையை வென்றவராக சம்பூர்ண நிலையை அடைந்திருந்தார். பிறகு சிறிய பிரின்ஸாக அங்கே ஒருவர் நிற்பதை நான் பார்த்தேன். அந்த பிரின்ஸ் யாராக இருப்பார்? அந்த பிரின்ஸ் யாராக இருப்பார் சொல்லுங்கள். பாபா காண்பித்தார். நிர்வே சகோதரனுடைய பிறப்பு மிக உயர்ந்த ராயல் ஃபேமிலி, ராஜ்ய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்து வருவதாக பாபா காண்பித்தார். மிகவும் சிறிய பிரின்ஸாக அந்த காட்சி பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருந்தது. பிறகு நான் பாபாவிடம் கேட்டேன், பாபா இங்கே கூட ராஜாக்களுக்கான ப்ரோக்ராம் கூட நடந்தது, நீங்கள் கூறுங்கள் அவர் எந்த ராஜா வீட்டிலே பிறந்திருக்கின்றார் என்று. நாங்கள் அவருக்கு அழைப்பு விடுப்போம் என்று கூறினேன். அதற்கு பாபா என்னை பார்த்து புன்முறுவல் செய்தார். பாபா இதை கூற மாட்டேன் என்று கூறிவிட்டார். பாபா இல்லை, விசிட்டுக்காகச்சும் நம்ம இடத்துக்கு இங்கே வருவார்களா அப்படின்னு நான் கேட்டேன். மீண்டும் இதை கேட்டு பாபா புன்முறுவல் செய்தார். பிறகு நான் கூறினேன், பாபா நிர்வேர்பாய் நிமித்தமாக மற்றும் யாரெல்லாம் அட்வான்ஸ் பார்ட்டி ஆத்மாக்கள் சென்றிருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் போகு கொண்டு வந்திருக்கின்றேன் என்று நான் கூறினேன். அந்த ஒவ்வொரு போகு பிளேட்டில் பழங்கள் இருந்தது, டோலி இருந்தது, இன்னும் பல விதமான போகுகள் இருந்தது. அதை நிர்வேர்பாய் எடுத்து முதல்ல பாபா கூட்டினார். எப்படி அவ்யக்த பாப்தாதா வரும்பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எப்படி நாம் பாபாவுக்கு ஊட்டுவோம், பிறகு அவ்யக்த பாப்தாதாவும் அனைத்து தாதிகளுக்கும் ஊட்டுவார். இவ்வாறாக அந்த காட்சியானது வத்தனத்தில் இருந்தது. பார்ப்பதற்கு ரொம்ப நன்றாக இருந்தது. அங்கு தாதிகள் மட்டுமல்லாமல் யாரெல்லாம் இப்பொழுது யக்கியத்திலே தன்னுடைய விசேஷத்திற்கு ஏற்ப வெவ்வேறு சேவையிலே நிமித்தமாக இருக்கின்றார்களோ அவர்களை பார்த்தும் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று பாபா கூறினார். இதுவரை யாரெல்லாம் தனது பாகத்தை நடித்து சென்றிருக்கின்றார்களோ அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த விசேஷ குணங்களை நமது வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். மேலும் யாரெல்லாம் இப்பொழுது நிமித்தமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் பாபா வாழ்த்துக்களை அளித்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு பாபா நிர்வேர் சகோதரிடம், நீங்கள் அனைவரையும் பார்த்து திருப்தி அடைகிறீர்கள் தானே அப்படின்னு கேட்டார். நீங்கள் அனைவரையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறீர்கள் இல்லையா? நிர்வேர்பா ஒன்றும் சொல்லலை, அமைதியாக புன்முறலோடு நின்றார்.
எப்படி அட்வான்ஸ் பார்ட்டிகளும் சூட்சமத்திலே சேவை செய்கின்றார்களோ அதே போன்று நீங்களும் சாக்காரத்திலே ஒருவர் ஒருவருக்கு சகயோகியாக இருந்து சேவையை செய்கின்றீர்கள். பாபா மேலும் கூறினார், காலம் மிக மிக குறைவாக இருக்கின்றது. ஆகவே 2 விஷயங்களிலே வரும். ஒன்று, ஒரு புறம் வெற்றினுடைய முழக்கம் கொட்டும், இன்னொரு புறம் நமது கணக்கு வழக்கின் காரணமாக நாம் கணக்கு வழக்குகளை டெஸ்ட் பேப்பரை முடிக்க வேண்டியும் வரும். ஏனென்றால் இது கடைசி நேரமானதனால் நாம் நமது கணக்கு வழக்குகளை முடித்து சென்றாக வேண்டும். நிர்வேர் சகோதரர் அவர் இயற்கை வென்றவராக இருந்தார். எவ்வளவுதான் உடலிலே கடினம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் எப்பொழுதெல்லாம் நாங்கள் அவரை சந்தித்த பொழுது படுக்கையிலே இருந்தார். படுக்கையில் இருந்தாலும் மிகவும் அன்போடு அனைவரையும் சந்தித்தார். அனைவருக்கும் நல்ல விஷயங்களை எடுத்து உரைத்தார். பாபாவுடைய அனுபவங்களை கூறி மகிழ்ந்தார். ஆகவே ஒவ்வொருவருக்கும் விக்கிரமங்களை வென்றவர்களாக, மாயையை வென்றவர்களாக, விகாரத்தை வென்றவர்களாக மாறியாக வேண்டும். இவ்வாறு ஒவ்வொன்றையும் வென்று நாம் கர்மாத்தீத் நிலையை அடைய வேண்டும். இப்பொழுது 2 விதமான நியூஸ்களை நாம் கேட்க வேண்டி வரும். இருந்தாலும் நான் 3 காலங்களை உணர்ந்தவராக இருந்து நமது நிலையை சதா ஆடாத அசையாத நிலையாக, ஒருநிலைப்பட்ட நிலையாக வைக்க வேண்டும். அனைவருடைய அந்த பிரதக்ஷ்தாவானது, வெளிப்பாடானது நம்முடைய மனதின் நிலையை வைத்துதான் ஆகும். அதாவது ஸ்திதியினுடைய ஆதாரத்தில் தான் நடக்கும். சேவை செய்து கொண்டிருக்கின்றோம், சேவை செய்தாக வேண்டும். சேவை மிகவும் வேகமாகவும் நடந்து கொண்டிருக்கின்றது. மேலும் பாபா கூறினார், நமது நிர்வேர் சகோதரர் குழந்தையிலும் வாரிசு குழந்தையாக இருந்தார். அதாவது வாரிசு என்றால் பாபாவுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, குணம், விசேஷம், சக்தி பாபாவை போன்றே தன்னுடைய வாழ்க்கையில் அதை அனைத்தும் வாரிசாக கொண்டு வந்தார். இவர் பாபாவிடம் அன்பு மட்டும் அடையவில்லை, யக்ஞ சேவையினுடைய அந்த பொறுப்பையும் ஏற்றார். சிலருக்கு சிநேகம் கிடைக்கின்றது, இருந்தாலும் தன்னுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து அதற்கு ஏற்ப தனது வாழ்க்கையை முன்னேற்றம் செய்ய வேண்டும். அதில் குறை வருகின்றது. பிறகு பாபா நிர்வேர் சகோதரரை பார்த்து, நீங்கள் ஏதாவது கூற விரும்புகிறீர்களா என்று கேட்டார். நிர்வேர் சகோதரர் புன்முறுவலுடன், நாம் பாபாவுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் எடுத்துக்காட்டாக மாற வேண்டும், அனைவருக்கும் உதவியாளர்களாக, சகயோகமாக இருக்க வேண்டும், சகயோகிகளாக இருக்க வேண்டும். இவரால் முடிகிறது என்றால் என்னாலும் முடியும் என்று நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தருக்கு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும். மற்றொரு விஷயமானது, சத்தியமான உள்ளத்திலே சாப் ராஜியாக இருக்கின்றார் என்பதற்கு ஏற்ப அங்கே காசியாகிய நமது கணக்கு வழக்கு நம்மை எதுவும் செய்ய முடியாது. மலை மடுவாவது போன்று பெரிய விஷயங்கள் கூட சிறிய விஷயமாக மாறிவிடும். நிர்வேர் சகோதரர் அனைவருக்கும் அன்பு நினைவுகளை அளித்தார். ஸ்பெஷலாக முன்னி சகோதரர் அவர்களையும் நினைவு கூர்ந்தார். நீங்கள் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருந்து மிக மகிழ்ச்சியோடு இந்த யக்ஞத்தை நல்விதமாக பாதுகாக்கின்றீர்கள். மேலும் அவ்வாறு செய்வீர்கள். மேலும் நமது சீனியர் சகோதரர் அவர்களையும் நினைவு கூர்ந்தார். அனைத்து சகோதர சகோதரிகளும் ஒன்று சேர்ந்து ஈஸ்வரிய காரியத்தினை முழுமையாக்க வேண்டும். பிறகு நிர்வேர் சகோதரர் அவர்கள் அனைவருக்கும் கையை அசைத்து வரவேற்பும் செய்தார். தான் விடையும் பெற்றுக்கொண்டார். பிறகு பாபா அனைத்து விசேஷ ரத்தனங்களுக்கு அன்பு நினைவுகளை கொடுத்தார். எப்பொழுதெல்லாம் நான் ரத்தனம் செல்லும் பொழுது
முன்னி தீதி அவர்களுக்கு பாபா மாலை அணிவிக்கின்றார். பாபா கூறினார், நீங்கள் வெற்றி ரத்தனமாவீர்கள். सभी ताली तो बजाओ. ஓம் சாந்தி.